இந்த வீடியோவில் திருப்பதியில் நாங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணோம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம சேனல்லே இருக்குது, போய் பார்க்குறவங்க பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஹைப்புன்ற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு 4 பேருக்காவது இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க திருப்பதி போகிறவங்க இந்த வீடியோவை பார்க்க சொல்லி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம பேகு செல்ஃபோன் எல்லாம் கொடுத்துட்டு க்யூவில் நின்னோன்னு முடிச்சிருப்பேன். அங்கேருந்து கம்பார்ட்மெண்ட்டில் போய் போட்டுட்டாங்க. என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நைட்டு 8 மணிக்கு கம்பார்ட்மெண்ட்டில் போய் அடைச்சிட்டாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா, இங்கேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் வெளியே போகலாம், தரிசனத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது 8 மணி. 8 மணிக்கு எப்படி வெளியே போக முடியும்? ஸோ அதனால் நாங்கள் வெளியே அங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டோம், எப்போ சாமியை பார்க்கலாம், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு. அவங்க காலையில் 3 மணிக்கெல்லாம் பார்த்துலாம்னு சொன்னாங்க. 3 மணி தானே அப்படின்னு ஜாலியாக இருந்தோம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பேகை கையில் வச்சுக்கோங்கன்னு. இப்போ தான் அதோட வேலை. மாற்று துணி அப்புறம் பெட்ஷீட் வச்சுக்கோங்க. அங்கே போனதும் தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க. ஓவர் குளிராக இருக்கும், கண்டிப்பாக பெட்ஷீட் கையில் கொண்டு போங்க. அங்கேயும் பால், காஃபி, உப்புமா கொடுத்தாங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். காலையில் விடிஞ்சிருச்சு, பார்த்தா 5 மணி. என்னடா அது, 3 மணிக்கு சாமியை பார்க்கலாம்னு சொன்னாங்க, ஆனால் 5 மணி ஆயிடுச்சுன்னு கேட்டால் 10 மணிக்கு கண்டிப்பாக பார்த்துலாம்னு சொன்னாங்க. அப்போ தான் ஒரு யோசனை தோணுச்சு, இங்கே இருக்கிறதுக்கு வெளியே போயிட்டு வந்திருக்கலாம்னு. அங்கேயே பாத்ரூம் இருந்ததுனால அதில் குளிச்சுட்டு வராகர் சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். பார்த்தா அங்கே பெரிய க்யூ. இல்லை, பார்க்க முடியாது, அந்த க்யூவில் போக கொஞ்சம் லேட்டானாலும் சாமியை பார்க்க முடியாதுன்னு திரும்பி வந்துட்டோம். நீங்கள் திருமலா ரீச் ஆகிற டைம் தான் முக்கியம். உங்களை காலையில் கம்பார்ட்மெண்ட்டில் போட்டாங்கன்னா உடனே நீங்கள் வெளியே போயிட்டு அவங்க சொல்கிற டைமிங்க்கு முன்னாடியே வந்துடுங்க. எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ நாங்கள் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பி கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் வரும்போது 9 மணி ஆயிடுச்சு. எங்ககிட்ட சொன்னது 10 மணிக்கு உள்ளே வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே பார்த்தா 9:30க்கே கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடியே வந்துடுங்க. செல்ஃபோன் இல்லைனா வேறு எதுவும் கொண்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. அங்கேருந்து டைரெக்டாக கோயிலுக்கு போயாச்சு. அந்த டைமில் பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ சாமியை பார்க்குறதுக்கு அங்கே ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து நேராக லட்டு வாங்க போயிட்டோம். உங்களுக்கு ஒரு பேக் வைக்கிற இடத்துல டிக்கெட் கொடுப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, லட்டு கவுண்டரில் அந்த டிக்கெட் இல்லைன்னா லட்டு தரமாட்டாங்க. அந்த டிக்கெட்டுக்கு ஒரு ஃப்ரீ லட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லட்டு வேணும்னா பெரிய லட்டு 200 ரூபா, சின்ன லட்டு 50 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். சாமியை பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அன்னப்பிரசாதம் கவுண்டருக்கு போய் சாப்பிட்டு வெளியே வந்தோம். இது முடியவே 1 மணி ஆயிடுச்சு. வெளியே வந்ததும் போய் செல்ஃபோன் எங்கே வாங்குறதுன்னு தெரியல. அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டோம், ஒரு இடத்த சொன்னாங்க. அங்கே போய் செல்ஃபோனை வாங்கிட்டு திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கீழே வர்றதுக்கு 2 பஸ் மாறி போகணுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அங்கே ஜீப்காரங்க வந்து 120 ரூபான்னு சொன்னாங்க. சரி, 2 பஸ் மாறுறதுக்குள்ளே இதில் போனோம்னா ட்ரெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு ஜீப்பில் போனோம். கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு, ட்ரெயின் எதுவும் இல்லை. நெட்டில் செக் பண்ணும்போது அந்த நாளுக்குரிய ட்ரெயின் போயிட்டுருந்துச்சு. வேறு என்ன ஐடியான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எக்மோர் போயிட்டா அங்கேருந்து மதுரை போயிடலான்னு பிளான் பண்ணோம். எங்களோட நேரம் 2 to 6, எந்த ட்ரெயினும் இல்லை. 6 மணிக்கு வர்ற ட்ரெயின் 10:15 தான் சென்ட்ரலுக்கு போய் ரீச் ஆகுது. நமக்கு லாஸ்ட் ட்ரெயின் 10:30. ஒரு வேளை 10 நிமிஷம் லேட்டாக போச்சுன்னா அந்த ட்ரெயின் மிஸ் ஆகிடும். ஸோ வேறு எப்படி போகிறதுன்னு யோசிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம்.
இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமிங்கிறதுனால எவ்வளோ டிக்கெட்டுன்னு கேட்காம எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரியாமல் பஸ்ஸில் ஏறிட்டோம். அது கவர்மெண்ட்டோட ஏசி பஸ்ஸு. அப்புறம் தான் தெரிஞ்சு திருப்பதியிலேருந்து மாதவரத்துக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 240 என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த பஸ்ஸில் ஏறிட்டு மாதவரம் வந்துட்டோம். மாதவரம் வர ஈவினிங் 6:30. இதுக்கு நீ பேசாமல் ட்ரெயின்லேயே வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. பட்டு இந்த ஆப்ஷனை விட்டுட்டோம்னா அந்த ட்ரெயினில் வந்து எக்மோர் போய் மதுரை ட்ரெயினை பிடிக்க முடியாது. அடுத்த நாள் காலையில் தான் ட்ரெயின் இருக்குது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு இப்படி வந்திருக்கோம். சரி, மாதவரத்துலேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி சென்ட்ரல் வர 7:45 ஆயிடுச்சு. அங்கேருந்து எக்மோர் போனால் 8 ஆயிடுச்சு. அங்கே போன பெரிய ட்விஸ்ட்டு, எப்போவும் அன்ரிசர்வ் கொடுக்குற இடம் வந்து என்ட்ரன்ஸில் தானே இருக்கும். இங்கே பார்த்தா வெளியே எங்கேயோ தூரமாக தள்ளி போட்டிருக்காங்க. அங்கே போய் டிக்கெட்டை வாங்கிட்டு வர 8:30 ஆயிடுச்சு. டிக்கெட் கொடுக்குறவங்ககிட்ட கேட்டதுக்கு 8:50க்கு நெல்லை இருக்குது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு டிக்கெட் வாங்குகிற இடத்துலேருந்து வேகமாக ஓடி வந்து நெல்லையில் அன்ரிசர்வில் ஏறிட்டோம். எங்கள் நேரம் அங்கே அன்ரிசர்வில் அவ்வளோ கூட்டம் இல்லை. போய் சீட்டில் உட்காந்துட்டோம். ஒரு வழியாக மதுரைக்கு காலையில் 4:30க்கு வந்து சேர்ந்துட்டோம். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, டே 1 நைட்டு 7:30 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு 15 மணி நேரம் ட்ரெயின் ட்ராவலில் திருப்பதி போய் சேர்ந்தோம். டே 2வில் வெயிட்டிங் ஹாலு, கம்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் சேர்த்து 20 மணி நேரம். டே 3லேயும் கம்பார்ட்மெண்ட் ப்ளஸ்ஸு தரிசனம். இதை முடிச்சுட்டு ஈவினிங் பஸ்ஸில் ஏறியாச்சு. டே 4 மார்னிங் 4:30 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். சாமியை பார்க்க மட்டும் 20 மணி நேரம் ஆகியிருக்கு. ஒரு சின்ன அட்வைஸ், சாமியை பார்க்க கூட்டம் இல்லை, போனீங்கன்னா சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கும் அப்படி தான் சொன்னாங்க. டைமிங் கால்குலேட் பண்ணிவிட்டு போங்க. எஸ்எஸ்டி டோக்கன் நாங்கள் போகும்போது 2 மணிக்கு வாங்க சொன்னாங்க. நீங்களும் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு போங்க. சாமியை நல்லா தரிசனம் பண்ணலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.